ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஸ்டிக் ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கான நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பத்தின பதிவு தான் பார்க்க போறீங்க. அதாவது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன், கஸ்டமர் வந்து எல்லா ஸ்பேருமே நமக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய வீடியோ தான் இது. ஸோ ஆம்ப் ரெடி ஆயிடுச்சு, அவருக்காக பக்காவா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப நாள் நான் போட முடியல. ஸோ அதனால இப்போ நான் வந்து அப்லோட் பண்றேன். இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், என்னென்ன ஒர்க் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் புரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்டா வரும். நீங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். நீங்க எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் போடுற வீடியோ நீங்க பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணிருக்கிற அந்த ஆம்பிளிஃபையர் இதான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேனல் மட்டும் அவர் நீங்களே டிசைன் பண்ணிக்கின்னு சொன்னாரு. ஸோ அந்த வகையில நம்ம பேனல் மட்டும் நல்லாவே பக்கா குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிராண்டட் லுக்ல வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரே பிங்க் கலர் கொடுங்கன்னு சொன்னாரு. ஸோ நம்ம பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ், பிக் சைஸ் டிஸ்பிளே வரும். நம்ம நார்மல் ரிமோட் கிட்ட விட இதுல நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூடெக்ல வரக்கூடிய டிஎஸ்பி கிட்னு சொல்லுவாங்க. அதாவது FT008 வெர்சன் 4ங்கிற அந்த வெர்சன் வந்த அந்த போர்டு தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா HDMI 3 இன்புட்டும், HDMI ARC அவுட்டும், 2 கொயாக்சியல், 2 ஆப்டிக்கல், 2 ஆக்ஸ் இன்புட் எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல என்னென்ன இன்டீரியர்ல எப்படி வேலை பார்த்துருக்கோம், எப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்கோம், என்னென்ன நம்ம வந்து போர்டெல்லாம் உள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் விளக்கமா சொல்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் போய் பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளார வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நம்மளுடைய ஒயரிங் எல்லாமே நம்ம நீட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம ஒயரிங் வந்து நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 வோல்ட் 10 ஆம்ஸ்ல ஒரு HD டிரான்ஸ்ஃபார்மர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 5 ஆம்பியர்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா அந்த டிஎஸ்பி கிட், அதாவது அந்த மதர் போர்டுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செப்பரேட்டாக தனியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஆம்பியர் ரேட்டிங்க்கு வோல்ட் வந்து ட்ராப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அடிஷனலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7294 வரக்கூடிய 5 சேனல் ஐசி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆடியோ வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதில் வரக்கும் இது பக்கத்தில் ஒரு ஃபேன் வச்சிருப்போம், ஏன்னா ஹீட் வந்து வெளில போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா 7294 வந்து ஹீட் ஆகும், ஆனால் ஆடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம 7294 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஹீட்டு வெளில போகிற மாதிரி நம்ம வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்புக்காக மகாராஜா கம்பெனியில் வரக்கூடிய 4 பிட் டிரான்சிஸ்டர் போர்டு தான் இதில் வச்சிருக்கோம். ஆடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 12 இன்ச்சு JPL நீங்கள் தாராளமாக லோட் பண்ணலாம், எந்த ஒரு அம்மையும் இருக்காது நம்முடைய செட்டில். ஸோ நம்ம ஒயரிங் எல்லாமே நீட்டாக முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாமே சீல்டு ஒயர் எல்லாமே ஆம்புக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இதுக்கு சீல்டு ஒயர் தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஸ்பைரல் ஸ்லீவ் டேக் எல்லாமே போட்டு பக்காவான ஒரு குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி ஆம்பு தேவைப்பட்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்க. ஸோ அந்த மதர் போர்டு பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுலே மார்க்கெட்டில் ரொம்ப ஹையான ஒரு ரேட்டில் இருக்கக்கூடிய போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிட்ட தான் FT008 வெர்சன் 4னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்பி ப்ரோலாஜிக் டிடிஎஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னா வீட்டுக்கு படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு பிராண்டட் செட்டில் கேட்குற ஃபீல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆடியோ பொறுத்தவரையிலும் நான் எந்த ஒரு ஆடியோ இதில் ப்ளே பண்ண முடியல. நான் வந்து இந்த காப்பி ரைட்ஸ்லாம் சொல்கிறதுனால நான் எதுவும் ப்ளே பண்ணல. ஸோ உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆம்பு தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான், எப்போ வேணுமோ நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டுனா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆம்பு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், புது ஆம்பு மட்டுமே நம்ம செய்தோம் அப்படின்லாம் கிடையாது, பழைய ஆம்பும் செய்கிறோம். இப்போ வந்து நியூ ஆர்டர்ஸ் நிறையா நமக்கு வந்திருக்கிறதுனால நம்ம பழைய ஆம்புக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க செய்கிறதுக்கு. நம்ம செய்ய மாட்டோம்லாம் சொல்லல, அதனால் நம்ம பழைய ஆம்புமே செஞ்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். எல்லாருமே கேட்குறது எனக்கு 1 வீக்கில் வேணும், 10 நாளில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. ஏன்னா என்னுடைய ஒர்க்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு ஆளாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை, கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையாக நம்ம ஒர்க் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் செஞ்சுட்ருக்கேன், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறையா ஆம்பு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இம்ரானி கிட்லாம் போட்டு நம்ம அடுத்து வீடியோ வரப்போம், நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.